ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களுக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான புளிக்காய்ச்சல் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 100 கிராம் புளியை 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தாளிக்க தேவையான மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாம புளிக்காய்ச்சல் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது, ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்கும். 75 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற ஐட்டம் சேர்க்கிறோம். இது கூட நான் வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 5-7 மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எவ்வளவு சேர்த்திருக்கேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலா கொடுத்துருக்கேன், பாத்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பு நீங்க ஹைல வச்சு கொதிக்க விடுங்க. ஓரளவு திக்காக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாம அடுப்பை கம்மி பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நான் கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கொதிச்சிட்டு இருக்கப்பவே இதுக்கு முக்கியமான ஒரு ஐட்டம் சேர்த்துக்க போறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை பொரிச்சுக்கணும். பொரிச்சு எடுத்துக்கிட்டு இதை நாம 1-2 நுணுக்கிக்கணும். மிக்சியில அரைச்சி ரொம்ப பவுடர் பண்ணிட்டீங்கன்னா கசந்துரும். நான் அதனால அம்மி அப்படி இல்லைன்னா மோட்டர் இருந்ததுன்னா அதுல கையால நீங்க பொடி பண்ணி அந்த பொடியை கிட்டத்தட்ட ஒரு 70% இந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதுல சேர்த்துக்கணும். ஓரளவு திக்காயிடுச்சு, பட் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு சாதம் வடிச்சு கிளறணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உப்பு போட்டு நான் சாதத்தை வடிச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட சாதமும் ரெடி ஆயிட்டு. இதை நாம வடிச்சிட்டு ஆற விட்டுட்டோம் அப்படின்னா புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிட்டு நாம கலந்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க வெந்தய பொடியை சேர்த்துக்கிட்டேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், பட் நீங்க சக்கரை சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னுமே கொஞ்சம் திக்காகணும். இதை நாம அடுப்பை கம்மி பண்ணி வச்சு கொதிக்க விடலாம். இது திக்காயி இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நான் இந்த கன்சிஸ்டன்சில நிறுத்திடுவேன். இந்த கன்சிஸ்டன்சில நீங்க நிறுத்தி ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்பவுமே கிளறப்ப நம்ம திரும்ப சூடு பண்ணணும், தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. அப்படியே ரைஸ்ல கலந்து நம்ம கிளறிக்கலாம். சாதமும் பாத்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் கொஞ்சம் லிக்விடியா இருக்கிறதுனால நல்லா அதை இழுத்துக்கிட்டு டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒர்க் பண்ண டைம்ல கத்துக்கிட்ட ரெசிபி இது. ரொம்ப சிம்பிள். வீக்கெண்ட்ல செஞ்சு வச்சுட்டோம்னா என்னைக்கு வேணும்னாலும் டக்குன்னு ரைஸ் வச்சு கிளறி கூட துவையலோ சிப்ஸோ வத்தலோ வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.